He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் வெளியிடும் அல்லு அர்ஜுனின் புஷ்பா 2 வெற்றி நடை போடுகிறது. திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு ஸ்தலம், மோட்சத்துக்கான ஒரு இடம். அந்த இடம் தான் திருவண்ணாமலைன்றது புது விஷயம். இது வரைக்கும் அந்த மக்கள் பார்த்திராத ஒரு சோகம். அது சிவன் ருத்ர தாண்டவம் மாறுறாருன்னா என்ன காரணம் யாரும் புரிஞ்சு நெற்றிக்கண்ணை திறந்த மாதிரி தான் அந்த மலையை நீ காட்சி அளிச்சு. அவர் என்ன சொல்ல வர்றாரு, எதுக்காக இந்த உக்குரம், எதுக்காக இந்த கோபம், எதுக்காக இந்த ருத்ர தாண்டவம் சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் நம்மளால சக்தி கிடையாது. சமீபத்துல மக்கள் கூட்டம் அதிகமா படையெடுக்கிற ஒரு இடம் அப்படின்னா பௌர்ணமிக்கு திருச்செந்தூரும் அதிகப்படியான மக்கள், திருவண்ணாமலையும் அதிகப்படியான மக்கள் கூட்டம் போகுது. அப்ப இந்த 2 இடத்துலயுமே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது இது எதனுடைய குறியீடா மக்கள் என்னன்னா, நான் அப்படின்ற விஷயத்த அழிக்கக்கூடிய இடம் தான் அந்த இடம். நீங்க வரும்போதே நான் யார் தெரியுமான்னு உள்ள வந்தீங்கன்னா அது அக்னிஸ்தலம் பூசிக்கிடும். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, இப்ப சமீபத்துல திருவண்ணாமலையில மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரிடர் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். நிறைய மக்கள் அதுல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நிறைய மக்கள் இறந்து போயிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணமா நீங்க ஆன்மீக ரீதியா எதை பாக்குறீங்க? எனக்கு சோகமான ஒரு சம்பவம். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. ரொம்ப வருத்தத்தக்க விஷயம் தான் அது. 1000 தான் இருந்தாலும் ஒரு உயிர். நம்ம ஆன்மீகவாதியாக இருந்தாலும் நமக்கு மனசு இருக்கு. அது 2வது விஷயம். அது இறப்பு தானே. பட் இறந்தவர்கள் கண்டிப்பாக மோட்ச நிலை அடைஞ்சிருப்பாங்க. அதுல மாற்றுக்கிறது கிடையாது. 1000 பேர் 1000 விமர்சனம் வச்சாலும் கூட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் மரணம்ன்றது தாங்க முடியாத ஒரு விஷயம்தான். இருந்த போதிலும் நாங்கள் எங்கள் பார்வையில் பார்க்க ஒரு விஷயம், கண்டிப்பாக அவங்க மோட்ச பதவி அடைஞ்சிருப்பாங்க. திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு ஸ்தலம், மோட்சத்துக்கான ஒரு இடம். அந்த இடம் தான். நம்ம எல்லாரும் பயணங்களும் திருவண்ணாமலை நோக்கி ஏன் வருதுன்னா, எல்லா விஷயத்தையும் தாண்டி எனக்கு பிறவா நிலை வேண்டும் இறைவா அப்படின்னு ஒரு கேட்குற இடம் தான் திருவண்ணாமலை. அந்த பூமி தான் அது. வாழ்க்கையில் எல்லா சுக துக்கத்திலும் அனுபவிச்சுட்டு இல்லை அனுபவிக்காமல் எதுவாக இருந்தாலும் இறைவனுடைய திருப்பாதத்தை அடையணும் அப்படின்ற நோக்கர்கள் மட்டும்தான் திருவண்ணாமலை நோக்கி வருவாங்க. அப்போது அதுக்கான பூமி என்ன பூமின்னா, அது அக்னி பூமி, மோட்ச பூமி, சிவன் இருக்கிற மலை. அப்போ அவர் தான் மோட்சத்தை கொடுக்கணும். மோட்சம் அப்படின்னு சொன்னால் அது பேர் விடுதலைன்னு அர்த்தம். ஒரு இடத்துலேருந்து விடுதலை ஆகிட்டு நல்ல இடத்துக்கு போகிறது. அப்போ அதுக்கான இடத்துல இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் விதி வழி, இது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சில இடர்பாடுகள், இயற்கை இடர்பாடுகளை துல்லியமாக கணிக்க முடியுமா முடியாதான்ற சர்ச்சை ஏற்கனவே இருக்குது. எது எப்படி இருந்தாலும் பஞ்சாங்கத்தில் இதை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்குது. ஆற்காடு பஞ்சாங்கத்தில் இந்த வருஷத்து பலன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். வடமேற்குல தென்மேற்குல இது போல விஷயம் நடக்கலாம், இயற்கை சீற்றங்கள் வரும்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஐயா, பொதுவாக நம்ம சென்னையில மற்ற இடங்கள்ல எல்லாம் கடலுக்கு அருகாமையில் இருக்க இடங்கள்ல இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள் அப்படிங்கிறது வழக்கம். அது இப்போ நீங்க கேட்கறது தான். இப்போ திருவண்ணாமலைன்றது புது விஷயம். இது வரைக்கும் அந்த மக்கள் பார்த்திராத ஒரு சோகம். இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு விஷயம் அது. ஏன்னா நீங்க வழக்கமா நம்ம மழை புயல் வெள்ள பாதிப்பணும்னு நம்ம சென்னையை சொல்லுவோம், அதுக்கப்புறம் கடலூர் சொல்லுவோம், பாண்டிச்சேரி சொல்லுவோம். இதை சுற்றி தான் நம்ம மெயின்டு இருக்கும். வழக்கமாக நான் அதை தான் பார்த்துன்னு இருக்கோம். அதை தாண்டி சிவன் ருத்ர தாண்டவம் மாறுறாருன்னா என்ன காரணம் யாரும் புரிஞ்சுக்கணும். நெற்றிக்கண்ணை திறந்ததாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். நீங்கள் அந்த கோடு பார்த்தீங்கன்னா அவர் நெற்றிக்கண்ணை திறந்த மாதிரி தான் அந்த மலையை நீ காட்சி அளிச்சுது. அவர் என்ன சொல்ல வர்றாரு, எதுக்காக இந்த உக்குரம், எதுக்காக இந்த கோபம், எதுக்காக இந்த ருத்ர தாண்டவம் சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் நம்மளால சக்தி கிடையாது. சமீபத்துல திருவண்ணாமலையை நோக்கி போகிற அந்த பக்தர்கள் கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாவே இருக்கு. திருவண்ணாமலையை பத்தி பேசுறவங்களா இருக்கட்டும், அங்க போய் வழிபாடு செய்யறவங்களா இருக்கட்டும், கிரிவலம் போறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே அதிகப்படியான ஒரு மக்கள் கூட்டம் அங்க போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இப்படியான ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது உண்மைதான். இப்போ பிரச்சனை என்னன்னா, மக்கள் கூட்டம் உண்மையிலே ஆன்மீக சிந்தனை அவளுக்கு அதிகமாயிடுச்சு, ஓரளவுக்கு வேண்டுதல் அதிகமாயிடுச்சு. சிவன் அது ஒரு காந்தமலை, ஈர்க்கும் மலை. எல்லாத்தையும் தாண்டி மக்கள் கூட்டம் வேறு மாநில மக்களும் அதிகமாக குவியக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்குறோம். ஏதோ ஒரு சமிக்கை, ஏதோ ஒரு விஷயங்கள், ஒரு நெடுநான விஷயங்கள் நடக்குதுன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஏதோ ஒரு விஷயம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் தான் இந்த மாதிரி நிகழ்வு. ஏன்னா இது வரைக்கும் ஒரு பாறையில் இது மாதிரி உருண்டு ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் இறப்புன்றது திருவண்ணாமலை பார்க்க முடியாத விஷயம். அது அன்னைக்கு அந்த மழையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இடியோடு உண்மையிலே ருத்ர தாண்டவத்தை நம்ம நேரில் பார்க்க முடியாது. அன்னைக்கு திருவண்ணாமலை இந்த மக்கள் எல்லாருமே அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அந்த ருத்ர தாண்டவத்தை, அந்த இடி மின்னல் சவுண்டு, இந்த மழை வெள்ளம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூகிக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. உண்மையிலே அது ஒரு கோர தாண்டவம் தான், சிவனுடைய கோர தாண்டவம் தான். அதோட ஒரு துளி தான் அது. அவர் முழுச பண்ணான்னு தாங்க முடியுமா? அப்போ ஏதோ ஒரு விஷயம், விரும்பத்தகாத ஒரு விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் நடக்குதா அவர் ஃபீல் பண்ணியிருக்கலாம். அதோட குறியீடாக அதை காமிச்சிருக்கலாம். அற்புதமான மக்கள் திருவண்ணாமலை மக்களை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே நம்ம நினைச்சாலே முக்தி நம்ம சொல்ல வரோம்.
அப்போ அங்கே பிறக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு, அங்கே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த மண்ணில் ஒரு சின்ன நிகழ்வு நடக்குதுன்னா ஏதோ ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு அங்கே நடக்குதுன்னு அவர் புரிஞ்சு நிற்பாரு. அது சொல்ல வேண்டியங்களுக்கு ஒரு குறியீடாக அதை காமிச்சிருப்பாரு. இதை செய்யாதுன்னு சொல்லிட்டு ஒரு மறைமுகமான ஒரு சொல்லக்கூடிய கருத்தாக அது இருக்கலாம். ஆனால் உண்மையிலே அந்த பூமிக்கு வரவங்க திரும்ப திரும்ப நம்ம அதான் சொல்கிறோம், ஐயா அது ஒரு புண்ணிய பூமி, ஒரு ஆன்மீக பூமி, ஆன்மீக சிந்தனையோட வாங்க. பொருளிலிட்டும் நோக்கத்தோடு தயவு செஞ்சு வராதீங்க. பொருள் ஒரு மனிதனுக்கு தேவை. அருளாளுக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளாளுக்கு இவ்வுலகம் இல்லை. உண்மை. தேவைக்கு ஒரு சில விஷயத்த பண்ணுங்க. அதை தாண்டி பேராசை பெருநஷ்டம் அந்த மாதிரி விஷயத்துக்கு வராதீங்க. அப்போ யாரோ ஒருத்தருடைய செய்யக்கூடிய விஷயங்கள் மற்ற எல்லாரையும் பாதிக்குது. கொஞ்சம் அமைதியா வாங்க. அதிகாரத்தோட வராதீங்க. ஆணவத்தோட வராதீங்க. இது எல்லாமே உங்கள அழித்து உங்கள முக்தி நிலைக்கு கொண்டு போற தலம் தான் திருவண்ணாமலை ஸ்தலம். அப்போ அந்த புண்ணிய பூமியில ஒரு நிகழ்வு இங்க மட்டும் நடக்கல. அன்னைக்கு திருச்செந்தூர்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில கடல் சீட்டு நடந்துச்சு. ஆன்மீக பூமியிலேயே அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு கோஆர்டினேஷன் மாதிரி நடக்குது. சமீபத்துல வந்து மக்கள் கூட்டம் அதிகமா படையெடுக்கிற ஒரு இடம் அப்படின்னா பௌர்ணமிக்கு திருச்செந்தூரும் அதிகப்படியான மக்கள் இரவு போறாங்க. நேரத்துல ஃபுல்லா இப்ப தங்குறாங்க அங்க. பௌர்ணமிக்கு திருவண்ணாமலையும் அதிகப்படியான ஆமா. மக்கள் கூட்டம் போகுது. அப்ப இந்த 2 இடத்துலயுமே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது இது எதனுடைய குறியீடா அதுதான் சொல்ல மக்கள் வரேன். இப்ப என்னன்னா, எடுத்துக்கணும்? பக்தர்கள் அதிகமா கூடுறாங்க. நம்பிக்கை சார்ந்த விஷயத்துல இப்போ கொஞ்சம் ஆன்மீக விஷயங்கள் அதிகமாயிடுச்சு. ஓரளவுக்கு தேவைகள், மக்களுடைய தேவைகளும் அதிகமாகி, அதனால வேண்டுதலும் அதிகமா போடுது. குறிப்பிட்ட ஆன்மீக ஸ்தலத்துல நடக்கும்போது, அப்போ சிந்தனைக்கு மாறான மக்களும் அங்க வராங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஒரு சிந்தனையோட, ஒற்றை சிந்தனையோட சரியா வரல. ஒரு சில குறிப்பிட்ட செக்டார்கள் வேறு ஒரு சிந்தனையோட வராங்கன்றது தான் என்னுடைய குறியீடு. எல்லா மக்களும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு ஆன்மீக சிந்தனையோட வராங்க. அந்த ஊர் மக்களும் அவங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் ஊர் மக்களும் செஞ்சு தராங்க. இட வசதியிலேருந்து எல்லா வசதியும் செஞ்சு தராங்க. ரொம்ப ஒற்றுமையா தான் இன்னி வரைக்கும் போயின்னு இருக்கு. நாளைக்கும் அப்படிதான் போகும். அதில மாற்று கருத்து கிடையாது. அதையும் தாண்டி ஒரு சில வேண்டாத நிகழ்வுகள் எங்கேயோ நடக்குதுன்னு சொல்லிட்டு குறியீடு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருத்தர் பார்த்திருப்பாரு. அவர் வந்து ருத்ரன், கால பைரவர், அவர்ட்டலாம் யாரும் எதுவும் செய்ய முடியாது. அவரு அக்னி பகவான், சுட்டு எரிச்சிருவாரு. அதனுடைய வெளிப்பாடு தான் லேசா காமிச்சிருக்காரு. எங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு சின்ன சமிக்கை குடுத்துருக்காரு. திருந்துறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்துருக்காரு. திருந்தலன்னா அந்த கர்மாவ அனுபவிச்சு தான் தீரணும். ஆனா, அதுக்காக இந்த உயிர் பலி நம்ம சம்மந்தப்படுத்த முடியாது. இது 1000 தான் இருந்தாலும் ஒரு உயிர் பலி ஏற்பட்டுச்சு. 7 குடும்பம் 7 பேர் இறந்துட்டாங்க. வேற வழி இல்ல. இப்ப அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய கருத்து இதுதான். நல்லதோ, கெட்டதோ அந்த புண்ணிய பூமியில அந்த 7 ஆத்மாக்களும் கண்டிப்பாக மோட்ச நிலையை அடைந்திருக்கும். அதுல மாற்று கருத்து கிடையாது. எவ்வளவுதான் இருந்தாலும் அவங்க மோட்சம் போயிருப்பாங்க. அதையும் தாண்டி நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா, இது போன்ற அகால மரணங்கள் அடைஞ்சவங்களுக்கும், இல்ல உண்மையிலே இயற்கையா மரணம் அடைஞ்சவர்களும் இறைவனுடைய திருப்பாதத்தை போய் அடையணும் அப்படின்னா, அதுக்கு மோட்ச தீபம் ஏற்றுவது காலகாலமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். யார் வேண்டுமானாலும் இந்த மோட்ச தீபத்தை ஏத்தலாம். எப்படி ஏத்தணுங்க? இல்ல அது ஒரு 16 வகையான பொருட்கள சேர்க்கணும். அது ஒரு சிஸ்டமேட்டிக்கான வழிமுறை இருக்கு. அது நம்ம அன்பர்கள் கேட்டாங்கன்னா நம்ம குடுக்கலாம். அது இப்போ பட்டியலே தரலாம். அது இந்த ஆன்மீகவாதி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நீங்க போய் மோட்ச தீபம் ஏத்தணும்னாவே அதுக்கு ரெடி பண்ணியே குடுப்பாங்க. திருவண்ணாமலை மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டுல ஒரு 7, 8 கோயில்ல இந்த மோட்ச தீபம் ஏற்கக்கூடிய பழக்கம் உண்டு. என்னன்னா இப்போ அகால மரணம் அடைஞ்சுட்டாங்க. நம்ம கூட சக மனிதர்களா வாழ்ந்தவங்க. கண்ணுக்கு முன்னாடி மறைஞ்சிருக்காங்க. ஆனா நான் திருவண்ணாமலை மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா, இப்போ கார்த்திகை மாதம் தீப திருவிழா நடந்துன்னு இருக்கு. அடுத்து 13ஆம் தேதி நம்ம தீபத்தை ஏத்த போறோம். மகானை தரிசிக்க போறோம். அதுக்கு முன்னாடியோ, அதுக்கு அப்புறமாவோ இந்த இறந்து போன நபர்களுக்காக தயவு செஞ்சு எல்லாரும் மோட்ச தீபம் ஏத்துங்க. ஆங்காங்க தமிழ்நாட்டுல ஒரு குறிப்பிட்ட 6, 7 கோயில்ல இந்த பழக்கம் இருக்கு. எங்கெங்கெல்லாம் இருக்கீங்களோ, அவங்க வந்து இந்த இறந்து போன நபர்களுக்காக மோட்ச தீபத்தை ஏத்துங்க. நீங்க உண்மையிலேயே அந்த மோட்ச தீபத்த மனசார அந்த 7 பேருக்கு ஏத்துனீங்கன்னா, அவங்க ஆன்மா பரிசுத்தம் அடைந்து மோட்ச நிலைக்கு 100% போயே தீரும். ஏன்னா நம்ம சொல்லல இந்த விஷயத்த சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனா, இந்த மோட்ச தீபத்தை யாருக்கு வேணா ஏத்தலாம். இன்னும் சொல்லப்போனா சித்தர்கள் சொல்றான், இப்ப நான் வந்து என்னுடைய பாதத்தை அடையணும்னு சொன்னா, எனக்கு நான் மோட்ச தீபத்தை ஏத்திக்கலாம். தனக்கு தானே கூட மோட்ச தீபம் ஏத்திக்கலாம். ஏற்றிக்கொள்ளலாம். ஐயா நான் இறைவன்கிட்ட போய் சேரணும் ஐயா. என்னுடைய ஆன்மா கடைசி காலத்துல எந்த தொந்தரவும் இல்லாம போய் சேரணும் அப்படின்னு எனக்கு நானேவும் மோட்ச தீபத்தை ஏத்திக்கலாம். அப்போ அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த விஷயம் இந்த மோட்ச தீபத்தோட கான்செப்ட். அதனால திருவண்ணாமலை அந்த மறைந்த மக்களுக்கு அந்த ஊர் மக்கள் செய்யக்கூடிய ஒரு நன்றி கடனாக எல்லாருமே இந்த கார்த்திகை தீபம் முடிஞ்ச பின்னாடியோ அல்ல அதுக்கு முன்னாடியோ எப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ மோட்ச தீபத்தை தயவு செஞ்சு ஏத்துங்க. உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணிய பலன் கிடைக்கும். அந்த இன்னொரு ஆன்மா நல்லபடியா இருக்கணுன்றது நீங்க எப்போ உங்க ஆன்மா உணருதோ, அப்போ உங்க ஆன்மாவும் ஆட்டோமேட்டிக்கா இங்க பரிசுத்தமா மாறிடும். அன்பு தானே இங்க வாழ்க்கை. அன்பு இல்லாம எதுவுமே கிடையாது. அன்பே தான் சிவன் சொல்லுவோம். ஆனா தயவு செஞ்சு திருவண்ணாமலை மக்களுக்கு நான் கொடுக்குற அன்பான வேண்டுகோள், எல்லாருமே
உங்களால் எப்பப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அப்போது அந்த மோட்ச தீபத்தை ஏற்றுங்க. பல முன்னோர்கள், பல சான்றோர்கள், பல சித்தர்கள், பல மகான்கள் அந்த ஊரில் இருக்காங்க. உங்களுக்கு தெரியலன்னா அங்கே இருக்கிற மக்களை போய் கேளுங்க, அங்கே இருக்கிற ஆன்மீகவாதியை போய் கேளுங்க. ஐயா எப்படி மோட்ச தீபம் ஏற்றுன்னு கேட்டிங்கன்னா விளக்கமாக சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஒரு 18, 19 வகையான விஷயங்களை சேர்த்து உருவாக்கக்கூடிய விஷயம். அதனால் தனி மனிதன் செய்ய முடியாது. ஒரு கூட்டமைப்பாக போய் யாராவது ஒரு அங்கே இருக்கிற மகான்களையோ அங்கே இருக்கிற ஞானிகிட்டேயோ போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மோட்ச தீபத்தை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் எங்கே வேணால் ஏற்றுங்க. அது கோயிலாண்ட ஏற்றணும்னா முறை. பட் இப்போ பிரச்சனை இல்லை. நீங்கள் கோயிலுக்கு முன்னாடி ஏற்றலாம். உங்களுக்கு எங்கே தோணுதோ அங்கே ஏற்றுங்க. அந்த ஆன்மா நல்லபடியாக இறைத்தன்மையை அடையணும். அதனால் தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு சோகமான நிகழ்வு நடந்துச்சு. நம்ம கண்ணு முன்னாடி நடந்துச்சு. நம்ம பார்த்த மக்கள் கண்கூட அந்த மாதிரி இறப்புன்றதை கொஞ்சம் மன சங்கடமாக இருந்தாலும் அவங்க நல்லபடியாக போய் சேர்ந்து இறைவனுடைய பாதத்தை அடையணும். நாமும் அந்த புண்ணிய காரியத்தில் ஈடுபடுறதால அன்பான வேண்டுகோள், எல்லாரும் மோட்ச தீபத்தை தயவு செஞ்சு ஏற்றி அவனுடைய ஆன்மா நல்லபடியாக சேரத்துக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அன்போடு கேட்டுக்கிறேன். ஐயா இப்போ பொதுவாகவே நமக்கு ஜோதிடர்கள்லாம் மார்ச் மாதத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு நமக்கு வரப்போகுது, ஒரு பேரிடர் நம்ம சந்திக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. அப்போ சமீபத்தில் திருச்செந்தூர், திருவண்ணாமலை இந்த மாதிரியான இடங்கள்ல நடக்கிற இந்த பேரிடர் அப்படிங்கிறது இதோடு தொடர்பு படுதாங்க ஐயா? இல்லை, நிச்சயமா படும். ஏன்னா நம்ம காலகாலமாக பஞ்சாங்கத்தை பயன்படுத்த நபர்கள் அது கிரக சேர்க்கைன்னு ஒரு அமைப்பு இருக்குது. எந்த கிரகம் எதோடு சேர்ந்தா என்ன மாதிரி பலன் கிடைக்கும், அது எந்த மாதம் கிடைக்கும். தமிழ் மாதத்தை வச்சு தான் எல்லாமே, ஆங்கில மாதத்து கிடையாது. தமிழ் மாத வருடப்பிறப்புலேயே அந்த பலன் வந்துடும். ஐயா இந்தந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்துவாங்க பஞ்சாங்கத்தில். அதை வச்சு தான் ஜோதிட அன்பர்கள் ஐயா இந்த மாதம் இப்படி இருக்கும், இந்தந்த கிரகங்கள் இந்த பார்வை பெறுது, இந்த கிரகோட சேருதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் உலகியல் ஜோதிடம்னு சொல்லுவோம். அது ஐயா என்கேவி ஐயா அவர் தான் தமிழ்நாட்டில் முதல்ல இந்த விஷயத்தை எக்ஸ்டாப்ளிஷன் பண்ணார். அந்த மாதிரி ஒரு ஜோதிட முறையே இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு கொடுத்தவர் அவர் தான். அதுக்கு முன்னாடி இருந்தாலும் கூட அது என்கேவியை தான் பிரபலப்படுத்தி கொடுத்தாரு. பட் அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். ஒவ்வொரு ஏரியா வைஸும் இருக்கும், ஒவ்வொரு திசை வச்சு இருக்கும், அதில் குறிப்பிட்டப்பட்டு இருக்கும். மேற்கு திசையில் இந்த மாதத்தை மார்கழி மாதம் இது போன்ற நிகழ்வு நடக்கிறது வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இந்த கிரக சேர்க்கை இங்கே இருக்கிறதுனால அது போன்ற பாதிப்புகள் வரும்னு சொல்லிட்டு முன்கூட்டியே உண்மையிலே ஆற்காடு பஞ்சாங்கத்தை படிக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆற்காடு பஞ்சாங்கத்தில் பற்றி தெளிவாக இருக்குது. இங்கே நிறைய பேர் அதை பற்றி பார்க்கறதுனால தான் அவங்களுக்கு தெரியல. ஆனால் எல்லாமே ஓரளவுக்கு 90% கணிக்கப்பட்டிருக்கு. ஒரு சில நிகழ்வுகள் அது இறைவனுடைய செயல், கணிக்க முடியாத விஷயங்கள். ஆனால் அதை தாண்டி நடக்க போகிறதுக்கான குறியீடுகள், ஒரு சமிக்கைகள், இந்த மேற்கு திசை நடக்கும், கிழக்கு திசை நடக்கும், வடமேற்கு நடக்கும்ன்ற சொல்லிட்டு பஞ்சாங்கத்தில் குறிக்கப்பட்டிருக்கு. பஞ்சாங்கம் அப்படின்னா இயற்கை தான், பஞ்சபூதங்கள் தான். நம்ம இயற்கை தான் தெய்வமாக வழிபடுறோம். அதனுடைய ஒரு பகுதி தான் சிவன், அது அக்னிஸ்தலம். அந்த மாதிரி எல்லாமே குறிப்பிட்டப்பட்டிருக்கு. அதை யாரும் உற்று நோக்கில் யாரும் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. அது சீரியஸாக எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம முறையே கலாச்சாரம், பண்பாடெல்லாம் பழமையான விஷயங்கள் தான். நீங்கள் பழமையாக மாறும்போது சிக்கல் வருமானா வரதான் செய்யும். நீங்கள் என்னதான் நவீன யுகத்துக்கு போனாலும் குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் உங்களுக்கு அலோடு. இப்போ கடைசியாக அந்த அணுக்கள் துகளும் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. ரொம்ப ட்ரை பண்ணி ஒரு அணுவை உடைச்சா இன்னொரு அணுன்னு சொல்லிட்டு எவ்வளோ சயின்டிஸ்ட் கடைசியாக என்ன பண்ணாங்க, அதுக்கு பேர் கடவுள் துகள்னு வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்களால அதுக்கு மேலே கண்டுபிடிக்க முடியல. ஒரு அணுவை உடைச்சா அது 10 அணுவாக மாறுது, அந்த 10ல் 1 உடைச்சா அது 10ஆக மாறுது. இதுதான் பிரபஞ்ச ரகசியம். இந்த பிரபஞ்ச ரகசியத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் அவ்வளோ பெரிய விஞ்ஞானிகள் என்ன பண்ண அதுக்கு பேர் கடவுள் துகள் பேரை வச்சுட்டான். புரிஞ்சிக்க முடியல. இங்கே நம்ம சொல்கிறோம் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் சொல்லிட்டு அப்பயே நம்ம சித்தர்கள் சொல்லிட்டாங்க. அங்கே இருக்குதான் எங்கே இருக்குது, இங்கே இருக்குதான் அங்கே இருக்குது சொல்லிட்டாங்க. அதனால் ஒரு சில விஷயங்களை நிச்சயமாக கணிக்க முடியும், கணிச்சுன்னு இருக்காங்க. முழுவதும் அப்படின்றது சாத்தியம் இல்லைனாலும் கூட 90% விஷயங்களை இந்த பகுதி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தமிழ் மாதத்தில் இந்த இடத்துல இந்த திசையில் நடக்குன்னு சொல்லிட்டு பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டப்பட்டிருக்கு. தயவு செஞ்சு அன்பர்கள் பஞ்சாங்கம் வாங்குற பழக்கத்தை ஏற்படுத்தியாங்க. தமிழ் மாதம் தமிழ் வருடம் பிறந்துச்சுன்ன உடனே பஞ்சாங்கம் படிக்கிற கலாச்சாரம் உண்டு. மாத பிறப்பு வந்துச்சுன்னா, வருட பிறப்பு வந்துச்சுன்னா வீட்டில் உட்காந்து பஞ்சாங்கம் படிப்பாங்க. இந்த நாடு எப்படி இருக்கும், நம்மளை பற்றி மட்டும் கிடையாது, இந்த உலகம் எப்படி இருக்கும், உலகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் வணிகம் எப்படி இருக்கும், தங்க விலை ஏறுமா, அது பித்தளை விலை ஏறுமா, எப்படி வருது, இரும்பு விலை ஏறுமா அப்படின்னு எல்லா விஷயத்திலையும் அது இருக்கும். இந்த மட்டும் இயற்கை சீற்றங்கள் மட்டும் கிடையாது, தனி மனித வாழ்க்கையில் இருந்து பொது வாழ்க்கை முதல் கொண்டு அரசாங்கம் முதல் கொண்டு எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்கள் படித்தா உங்களுக்கு புரியும். இது நிறைய பேர் இங்கே நாத்திகவாதிகள் அதெல்லாம் சாத்தியமானுவாங்க. படிங்க. நம்ம இப்போ ஓப்பனாக இதை பற்றி சொல்கிறோன்னா இருக்கிற விஷயத்தை தான் சொல்கிறோம். புதுசாக இட்டுக்கட்டல. நம்ம சித்தர்கள் மகான்கள் அவ்வளோ சாதாரண நபர்கள் கிடையாது. அவ்வளோ தாண்டி ஒரு சில விஷயம் நடக்குதுன்னும் போது அப்போ ஒரு சில வேண்டத்தகாத நிகழ்வு நடக்கிறதுனால தான் இந்த மாதிரி இண்டிகேஷனை காமிக்குது. இந்த செயலை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கான குறியீடு தான் இது. எல்லா மக்களுக்கும் தப்பான மக்கள் கிடையாது. அப்போ தவறு செய்கிறவங்களுக்கும் ஒரு சில விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்ற உணர்த்தக்கூடிய செயல் தான் இது போன்ற சமீபத்தில் ஆன்மீக ஸ்தலங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் ஏதோ நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இது தொடரக்கூடாது. தொடர்ந்தால் அது எல்லாருக்கும் தான் பாதிப்பு.
இப்ப குறிப்பிட்ட ஆன்மீக தலங்கள் இருக்க இடங்கள்ல இந்த மாதிரி நடக்கிறதுக்கு பின்னாடி ஏதாவது கிரக இணைவு காரணமா கண்டிப்பா இருக்கு. இருக்குமா? நம்ம தான் ஏற்கனவே சொன்னோம்ல, ஒவ்வொரு கிரக சேர்க்கை இருக்குது. அதையும் தாண்டி இது யூகிக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சுல்ல, உயிர் பலியா போயிடுச்சுல்ல. இயற்கை பேரிடர்ன்றது ஒரு பக்கம் நடக்கும். அது வந்து ஒவ்வொரு விஷயமும் இந்த மாதிரி பூகம்பம் வரும்போதும் மற்ற விஷயம் நடக்கும். ஆனா இங்க வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்து 7 பேர் இறந்திருக்காங்க. அது நிலச்சரிவில்ல. அப்போ ஒரு சில வேண்டத்தகாத நிகழ்வு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. வரக்கூடிய அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பணிவான வேண்டுகோள் தான். அது புண்ணிய பூமியா, மோட்ச பூமி, உங்க அதிகார பலத்தையோ, பண பலத்தையோ எதுவாக இருந்தாலும் நான் அப்படின்ற விஷயத்த அழிக்கக்கூடிய இடம் தான் அந்த இடம். ஆனா நீங்க வரும்போதே நான் யார் தெரியுமான்னு உள்ள வந்தீங்கன்னா, அது அக்னிஸ்தலம் பொசுக்கிடும். ஆனா அந்த ஆணவத்தோடு நீங்க வந்தீங்கன்னா, அதுக்கான பலனை அனுபவிச்சு தான் தீரணும். தன்மையோடு வாங்க, இறைத்தன்மையை பெறுங்க, மோட்ச நிலை அடையறதுக்கான முயற்சி பண்ணுங்க, தவம் இருங்க, எல்லாம் செய்யுங்க. அந்த ஊர் மக்கள் உங்களை கொண்டாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. வந்தாரை வாழ வைக்க சென்னைன்ற மாதிரி வந்தாரை வாழ வைக்க பூமி தான் திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலைக்கு வந்த எத்தனையோ மகான்கள் சித்தர்கள் இன்னைக்கு பெயர் தெரியாத சித்தர்கள்லாம் வந்து சித்தர்களாக வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அதுக்கு அந்த ஊர் மக்கள் அவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க. அதனால் நீங்கள் ஒன்றுக்குள்ள ஒன்றா எல்லாருமே ஒற்றுமையோட நல்ல மனதோடு இருந்தீங்கன்னா இது போன்ற இழப்புகள் வருங்காலத்தில் ஏற்படாமல் தடுக்க முடியும். ஐயா, திருவண்ணாமலையில நிகழ்ந்த இந்த பேரிழப்பு இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்னவா இருக்கும்? சிவபெருமான் அவருடைய ருத்ர தாண்டவத்தின் சிறு துளியை காமிச்சிருக்காரா அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. திருவண்ணாமலையில இப்ப இறந்த அந்த மனிதர்களுக்காக மோட்ச தீபம் எல்லா இடங்கள்ல இருக்க எல்லா மக்களும் ஏற்றும் பொழுது அவங்களுடைய ஆன்மாவும் சாந்தி அடையும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய இந்த கருத்துக்கள் பார்க்கிற நேயர்களுக்கு வந்து பயனுள்ள பல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்திருக்கும். உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றிங்க ஐயா. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் வெளியிடும் அல்லு அர்ஜுனின் புஷ்பா 2 வெற்றி நடை போடுகிறது.